பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். வரக்கூடிய டிசம்பர் 25 அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு சில அரசியல்வாதிகளை வைத்து ஒரு சில பாஸ்டர்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்மஸ் என்கிற அந்த நாளை அதுக்கு முன்னாடியே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு பிறந்த நாள்லாம் நான் தான் கொண்டாடணும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள்லாம் அது அவர் தான் கொண்டாடணும். இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தார், நமக்காக பாவங்களை சுமந்தார், நமக்காக அடிகளப்பட்டார், நமக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்லிட்டு போனார், நம்முடைய பாவங்களை எச்சரித்து சொன்னார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின மெய்யான ஒரே தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வேதத்தில் இல்லாத ஒன்று தான் கிறிஸ்துமஸ். அதை விட பெரிய பாவம் என்று சொன்னால் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா என்று சொல்லப்படுகிற ஒரு தாத்தாவை, வேதத்தில் இல்லாத ஒரு தாத்தாவை கூட்டின்னு வந்துட்டாங்க. அவர்கிட்ட ஒரு பலூனை ஒன்று கொடுத்துக்கின்னு அவருக்கு அந்த ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ரெட் கலர் இது ஒன்று போட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதை வைத்து என்ன பண்ணுறாங்க, கேரல் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு இயேசு கிறிஸ்து பிறந்தார் ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. பெத்தலையில் பிறந்தவரே போற்றி தூதி மனமே, இந்த ஒரு பாடலை பாடுவாங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் கேக்கு கொடுப்பாங்க, மிக்சர் கொடுப்பாங்க. அந்த ஒரு நாளை அனுசரித்து இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு வேதத்தில் இல்லாத காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வேதத்தை தெளிவாக படிப்பார்கள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கொண்டாட மாட்டாங்க. உண்மையாக தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஆனால் அவர் எப்போ பிறந்தார்னு யாருக்குமே தெரியாது. இந்த காரியம் வேதத்தில் இல்லாதது. இதை ஒரு சில போதகர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய விதமாக அரசியல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. வெளியில தான் அரசியல் பண்ணுறாங்க, பார்த்தா நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளாகவும் அரசியல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி அந்த ஒரு நாளை வைத்து இந்த மாதிரி கேக்கு பிஸ்கட்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு ஆராதனை, அதுக்கு ஒரு காணிக்கை. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், உங்கள் இருதயத்தில் பிறக்கணும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஆனால் இன்னைக்கு ஒரு நாளை வச்சு இது கிறிஸ்மஸ், இதுக்கு ஒரு டான்ஸு வேறு, இதுக்கு ஒரு டான்ஸு, அதுக்கு ஒரு கச்சேரி, இதெல்லாம் வேதத்தில் செயல் இல்லாத ஒரு காரியம்தான். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க வாய் கிளிய எச்சரிப்பு கொடுப்பாங்க. அது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது பாவம், அது பாவம். இதை குறித்து ஏன் எச்சரிப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? இதுவும் பாவம் தான். அது நான் பெரிய பாவம் சின்ன பாவம் இது எதுவும் அதெல்லாம் கிடையாது. பாவம். ஜான்சனே தப்பு செஞ்சாலும் பாவம் தான். நான் என்ன சொல்றேன், என் கடவுளுடைய பெயரை வைத்து அரசியல் செய்யாதீங்கன்னான்றேன். இது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், இதையே வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க. நமக்கு எல்லா நாளும் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுக்கிறார். அந்த புதிய நாட்களில் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும். இந்த பிறந்தார் பாட்டில் லாஸ்ட்டில் ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கும். அந்த அர்த்தத்தை நான் போடுறேன். அந்த அர்த்தத்தை கேட்கும் பொழுது உண்மையாகவே அந்த பாட்டு எழுதுனவங்கள நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அந்த பாட்டை நான் உங்களுக்கு கடைசியில் போடுறேன், பாருங்கள். தயவு செய்து வேதத்தை படிங்க. இன்னைக்கு நிறைய பேர் தவறான பாஸ்டர்கள் பின்னாடி போய் தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். உங்ககிட்ட கடவுள் பைபிள் கொடுத்து இருக்கிறாரு. அந்த பைபிளை படித்தா தானே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். புல்பீட்டில் ஒருத்தர் பேசுனா போதும் அப்படியே கடவுளே இறங்கி பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறது. பைபிளை படிங்கயா, தயவு செஞ்சு பைபிளை படிங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிறது, ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவர், அல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரமான். டிவியில் ஒருத்தர் சொல்லின்னு இருப்பார், அந்த அம்மா இங்கே ஆவியில் நிரம்புது. அது எனக்கு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். நீ தனிமையாக உங்களுடைய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு வெளிரங்கமாக பலன் அளிப்பார் என்று நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொன்னார். உன்னுடைய தனிமையான ஜெபம்தான் உன்னை ஒரு விடுதலையாக்கும். உன்னுடைய தனிமையான ஜெபம்தான் உன்னுடைய தேவைகளை சந்திக்கும். உன்னுடைய தனிமையான ஜெபம் மட்டும்தான் உன்னுடைய பாவங்களை கண்டித்து இருதயத்தில் சொல்லும். அதனால் பைபிளை படிங்க. தப்பான ஊழியர்கள் பின்னாடி போவாதீங்க. வேதமே உங்களுக்கு ஒரு வழி. பைபிளில் இல்லாததை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவர் கள்ள உபதேசி.
இயேசு கிறிஸ்து ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ஆடம்பரத்தை அவர் ஆடம்பரமாக இருக்கணும்னா அவர் எப்படி வேணா இருந்திருப்பார். ஆனாலும் அவர் இந்த பூமியில ஒரு ஏழ்மையாக வாழ்ந்தார். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். மற்றவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டினார். இது நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஒரு பாடம். ஆனால் இன்னைக்கு போதகர்கள் மற்றவர்களுக்கு முன்னாடி எப்படி ஆடம்பரமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கலாம், அப்படி என்கிற ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு பாஸ்டர் செய்து கொண்டு இருக்கிறார். நீ மற்றவருக்கு முன்னாடி சாட்சியாய் வாழ்றது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. அவருக்கு பிறந்த நாள்லாம் அது அவரு தான் கொண்டாடணும். நீங்கள் ஏன் கொண்டாடுறீங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது என்ன தெரியுமா? இந்த கடைசி காலகட்டத்தில் எவ்வளோ பேர் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. எத்தனையோ பேர் படிப்புக்கு தேவைகளோடு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏழைக்கு இருங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தயவு செய்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. இந்த ஆடம்பரமான அரசியல்வாதி கூப்பிட்டுட்டு இதெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டலாம் இது மக்கள் விரும்புவாங்க, இயேசு கிறிஸ்து விரும்ப மாட்டார். இது நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போறாரு. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாத்திடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாத்திடுவோம். புசிக்கும் குடிப்பும் தேவராஜமல்ல, பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல, பரநாவியில்